குரு வாழ்க, குருவே துணை, குரு அடி போற்றி. 2024 குரோதி வருடம் அக்டோபர் மாதத்தின் பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும், ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் என்ன விதமான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதத்தோட சிறப்புகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம முதல்ல பார்க்கணும். இப்போ அக்டோபர் 2ஆம் தேதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அமாவாசை திதி வருது. இந்த அமாவாசை நன்னாள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முன்னோர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, பித்திருக்கள் வழிபாட்டுக்கு உகந்த நாட்களாக இருக்குது. அடுத்து அக்டோபர் 3ஆம் தேதி பார்த்திங்கன்னா நவராத்திரி பூஜைகள் ஆரம்பம். அக்டோபர் 11ஆம் தேதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் பூஜை ஆரம்பம். அன்னைக்கு தான் அந்த பூஜைகள் செஞ்சு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள். அடுத்து அக்டோபர் 17 அப்படிங்கிறது பௌர்ணமி திதி. திரு அண்ணாமலையாரை வழிபடக்கூடிய, கிரிவலம் சென்று வழிபடக்கூடிய, முழு அருளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள், அம்மனுக்கு உகந்த நாளாகவும் இருக்குது. இப்படிப்பட்ட விசேஷ தினங்களோடு இருக்கக்கூடிய இந்த நாட்களில் 21 அக்டோபர் 21, 24 பார்த்தோம்னாக்க சுமுகூர்த்த தினங்களாக வருது. அடுத்து அக்டோபர் 28 வாஸ்து நாள். புது வீடு கட்டணும் அப்படின்னா வாஸ்து குறிக்கிறதுக்கு மிகவும் உகந்த நாளாக இருக்குது. அடுத்து அக்டோபர் 31 தீபாவளி திருநாள் பண்டிகை அப்படிங்கிறது அன்னைக்கு தான் வருது. இப்படிப்பட்ட சிறப்புகளோட இந்த மாதம் தொடங்குது. அது மட்டும் இல்லைங்க, 4 விதமான கிரக பெயர்ச்சிகள் அப்படிங்கிறதும் இந்த அக்டோபர் மாதத்தில் வருது. புதன் பகவான் பார்த்தோம்னா அக்டோபர் 10ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். சுக்கிர பகவான் 13ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவர் 20ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். இதுக்கு இடையில சூரிய பகவான் அப்படிங்கிறவர் அக்டோபர் 14ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். இப்படிப்பட்ட பெயர்ச்சிகளை வைத்துக்கொண்டு என்ன விதமான பலாபலன்கள் இந்த அக்டோபர் மாதத்தில் இருக்க போகுது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் உங்களுக்கு ஏதேனும் இலக்கண அடிப்படையில் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்குது, விதி அமைப்பு எப்படி இருக்குது, இப்போ இருக்கக்கூடிய கோச்சார நிலைகளுக்கும் தசாபுத்தி பலன்களும் எப்படி இருக்குது, என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை முழுமையாக நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒவ்வொரு ராசிக்குமான கோச்சார பொது பலன், அக்டோபர் மாதத்திற்கான பொது பலன்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த வகையில் இப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம விரிவாக பார்க்குறோம். வாங்க பார்ப்போம். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தை பலாபலனை எடுத்து பார்க்குறோம். எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடியவர் எப்படி இருக்கிறாரு, சுக்கிரன் எப்படி இருக்கார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 6ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று நல்லா இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து ராசியிலிருந்து 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறார். அடுத்து 5ஆம் இடத்துல பார்த்தோம்னாக்க புதன், கேது, சூரியன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. எல்லாமே 10, 13, 17ஆம் தேதி வாக்கில் எல்லாமே மாறக்கூடிய, அதாவது எப்படின்னா உங்களுடைய 6ஆம் இடத்துக்கு, உங்கள் ராசியிலிருந்து 6ஆம் இடத்துக்கு மாற்றம் ஏற்படுது. அடுத்து பாருங்கள், உங்களுக்கு 10ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் 10ஆம் இடத்திலேயே ஆட்சி பெற்று வக்ரம் பெற்றிருக்கார். 11ல் ராகு பகவான் இருக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அப்போ இந்த மாதிரி அமைப்பு என்ன மாதிரி யோகத்தை தருது இந்த காலகட்டத்தில் அப்படின்னா, உங்கள் ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் மதிப்பு மரியாதை அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா இருக்குது. என்ன கொஞ்சம் மனசில் ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்குது. இந்த காலகட்டத்தில் செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு குழப்பம் இருக்குது. அக்டோபர் 10ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் உங்களோட காரியங்கள்
நீங்கள் எண்ண ஓட்டங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தாராளமாக முன்னெடுத்து செய்யலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு ஏற்பட்டிருக்கு. ஓகேங்களா? அடுத்து 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானால் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா, திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள், அது சார்ந்த முயற்சிகள், குடும்பத்தில் ஒருவரை இணைத்துக் கொள்ளுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் அந்த காலகட்டத்துக்கு உகந்தது. அப்போ திருமண காரியங்கள், திருமணத்திற்கான எடுத்த முயற்சிகள்லாம் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் திருமணம் ஆகாதவர்களுக்கு. அப்போ திருமண பந்தத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒற்றுமை பலப்படக்கூடிய காலகட்டம். திருமணத்தை, அதாவது இந்த காலகட்டத்தில் தேவையான பொருட்களை, வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய, அடிப்படை தேவைகளை நிறைவு செய்யக்கூடிய ஒரு எண்ணங்கள், நீண்ட நாள் எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக. அப்போ வேலை தொழில் வருமானம்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கையில், வேலை தொழில் வருமானம் அப்படிங்கிறது 10ஆம் அதிபதி சனி பகவான் 10லே வக்ரம் பெற்றிருக்கிறார். 6குடையவன், ராசிநாதனே 6குடையவன் ஆட்சி பெற்றிருக்கிறார். அப்போ வேலையை பொறுத்தவரையில் எந்த குறையும் இல்லை. தாராளமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. வேலை நல்லாயிருக்கும். வேலையை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா, நீங்களாக அந்த வேலையில் போய் நீங்களாக புதுசாக இந்த காலகட்டத்தில் ஒரு புது பிரச்சனைகளை உருவாக்கிடக்கூடாது. ஓகேங்களா? ஆனால் வேலை நல்லா பிரமாதமாக இருக்குது. வேலை கிடைக்கிது. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிது. வேலை பார்க்குற சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக அமையுது. அடுத்து தொழில் வியாபாரம் சார்ந்தவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, தொழில் வியாபாரம் சார்ந்தவங்களுக்கு வெற்றி தரும் வகையில் தான் இருக்குது. தொழில் சார்ந்த முயற்சிகள் வெற்றியடையும். புது முதலீடு செய்யலாம். ஆமாம், அது சார்ந்த வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக தான் இருக்குது. அதே நேரத்தில் லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய பாக்கியம். உபஜயஸ்தானத்தில் இருக்கிறதுங்கிறது நல்ல அமைப்பு. அப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு என்ன செய்யும்னா, உபஜயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு லாபத்தை இரட்டிப்பாக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்குறாரு. ஆனால் கொஞ்சம் கவனமாக செயல்படணும். உங்களுக்கு அனுபவம் இல்லாத துறைகளில் முதலீடுகள் அப்படிங்கிறத செய்யக்கூடாது அப்படிங்கிறது அமைப்பு. குடும்பம் அமைப்புகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, குடும்ப அமைப்புகளை பொறுத்த வகையில் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்ப அமைப்புகள்லாம் இப்போ இந்த காலகட்டத்துக்கு உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. புதுசாக பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் ஏதேனும் புது விஷயங்களை செய்யணும் அப்படின்னா, நீங்கள் ஆகஸ்ட் 13ஆம் தேதிக்கு மேலே அக்டோபர் 13ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். புது விஷயங்களை திட்டமிடுறது, புதுசாக ஒரு விஷயத்தை செய்யணும்னு ஆரம்பிக்கிறதெல்லாம் அக்டோபர் 13க்கு மேலே பண்ணிக்கோங்க. வேறு என்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னா, கல்வியெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, கல்விக்காரகன்னு சொல்லக்கூடிய புத பகவான் ஞானக்காரகனோடு சேர்ந்து நல்லா அற்புதமாக இருக்கிறாரு. அப்போ படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம், படிப்பு வராத குழந்தைகளுக்கெல்லாம் படிப்பு நல்லாயிருக்கும். குடும்ப பெண்மணிக்கெல்லாம் அந்த காலகட்டத்தில் அவங்களுக்குன்னு ஒரு நிம்மதியான ஒரு அமைப்பு ஏற்படும். அவங்களுக்கு அவங்களோட உழைப்புக்கான அங்கீகாரங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அக்கம் பக்கத்தில் ஒற்றுமைகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. ஏதேனும் உடல் வியாதிகள், உடல் சார்ந்த நோய்கள் வருமா அப்படின்னா, ஆரம்ப காலகட்டத்தில் தலைவலிக்கிறது, தலை சார்ந்த தலைப்பாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது குழப்பம் சம்மந்தப்பட்ட குழப்பத்தால் வரக்கூடிய சில சின்ன விஷயங்கள் வரும். தலைவலிக்கிறது இந்த மாதிரி. அதே நேரத்தில் பிற்பகுதியில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது அக்டோபர் 13ஆம் தேதிக்கு மேலே பார்த்தோம்னா, சுகர் சில பேருக்கு கொஞ்சம் அதிகமாக ஏறி இறங்கும். மற்றபடி வேறு ஒன்றும் பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இல்லை. பெரிய நோய்வாய்ப்படுதல் அப்படிங்கிறது இல்லை. கொஞ்சம் முதலீட்டு முறையில் பிஸ்னஸ் செய்யணும்னு நினைக்கிறேங்க, தாராளமாக முதலீடுகளை இந்த காலகட்டத்தில் முதலீட்டு முறையில் வருமானம் செலுத்தலாம், வருமானம் எடுக்கலாம் அப்படிங்கிற அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. சரி, ஓகே. நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கார்த்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னா, குலதெய்வ கோவில் வழிபாடு, அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுதல், குழந்தைகளோட தேவைகளை நிறைவேற்றுதல், இப்படிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்குது. ஆமாம், அதே நேரத்தில் கவர்மெண்ட் செக்டாரில் ஏதேனும் வேலை நடக்கணும் அப்படின்னா அந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கலாம். அடுத்து ரோகிணி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரோகிணி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, வீடு, வண்டி, வாகனங்கள், பயணங்கள், இடமாற்றம் செஞ்சுக்கிறது, ஊர் மாற்றம் செஞ்சுக்கிறது, வேலைக்காக வேறு இடத்துக்கு பயணம் போகிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது. ஆமாம், சூழ்நிலை நல்லா இருக்குது. அம்மாவோட உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறதுலாம் நல்லா இருக்குது. குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். மிருகசீர நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மிருகசீர நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் சின்ன சின்ன கோபங்கள் வரும்.
ஆனால் எதுலேயும் அது தீவிரமாக செயல்படக்கூடிய ஆற்றல், உதவி, பிறருக்கு உதவி செய்தல் அப்படிங்கிறதுல நற்குணங்கள்லாம் உண்டு. இருந்தாலும் இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னா, வருமானம் சார்ந்த விஷயங்கள், அதே நேரத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்கள், குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுது. அதே நேரத்தில் அக்டோபர் 20 மேலே உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எடுக்கிற காரியங்களில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன விதமான தசாபுத்தி அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்கள் புது முயற்சிகளை செய்யலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் என்ன விதமான வழிபாடு நல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்கையில், உங்களுடைய ராசிக்கு சனிக்கிழமைகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடும், அதே நேரத்தில் வெள்ளிக்கிழமைகளில் பார்த்தீங்கன்னா அம்மன் வழிபாடு அப்படிங்கிறதையும் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வாங்க. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கான காலகட்டமாக ரொம்ப சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.